இந்த இடத்துல பார்க்குற பிக்சர் பாபா ஃபிலிமில் வந்த செக். அந்த டேட் பாருங்கள், 26/6/2002 நினைக்கிறேன். இது ஒரு ஷேக்கன் இமேஜ் போர்ட்ரேட். இது என்னுடைய ரியல் மேக்னிஃபிசன்ட் ஃபோட்டோ பிக். இது வந்து ஜெயிலர் மூவியில் வந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டது. இது ஒரு இன்ஸ்டாகிராமில் நம்மளோட இது வந்து கால் ஃபார்வர்டிங் இருந்தால் அதை நம்ம இதை அடித்து செக் பண்ணிக்கலான்ற டீட்டெயில். அதுக்கப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் வந்த சினாரியோ இது கேப்சர்டு. இதில் டீட்டெயிலிங் ஆஃப் பெயின். இது அஞ்சாதேல வந்த மூவி கிளிப்ஸ், கேங் ரேப் சினாரியோ. அதில் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ். க்யூட் பாப்பாஸ் இன் த ஹோல் வேர்ல்ட். ஹவு கேன் சம் ஒன் ஹேட் raped victims because they are cute. இது வண்டி டீட்டெயில். அதில் யார் கடத்தினா அப்படின்றவங்கள வண்டி டீட்டெயில். இது இன்ஸ்டாகிராமில் வந்த க்யூட் பாப்பா, யூனிஃபார்ம் க்யூட் ஸ்கூல் பாப்பா என் மூவி அஞ்சாதே. ரேப் சினாரியோவில் கால் எப்படி இருக்கும், அவள் பாதிக்கப்பட்ட பாதிப்பில் அவளோட ஃபேஸ் கட் எப்படி இருக்கு பாருங்க. சாக்குக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல எலி நிறையா இருந்ததுனால அந்த நபர்கள் எல்லாம் கடிச்சிருச்சு. ஸோ they didn't harm that girl. பாவம், மூச்சு விட்றதுக்கு வாயால் கஷ்டப்பட்டா. அப்படி பண்ண நபர்கள் வச்சுருந்த வண்டி, அதனோட டீட்டெயிலிங் டிஸ்கிரிப்ஷன். இதை கடத்தினது முன்னாடி என்னமோ பூசி இருக்காங்க. மைட் பி பிளாக் மேஜிக் ஸ்டஃப். இதில் அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவளோட தோற்றம் எப்படி இருக்குது. கோஸ்ட் பிகேம் கோஸ்ட் பீஸ்ட். என்ன காலேஜுக்கிட்ட பஸ்ஸுக்கிட்ட இருக்கும்போது ரோட்டோமேக் ஹெல்மெட்டை அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். அந்த காலத்தில் என்ன நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் அவைலபிள், என்ன காலேஜ். இது வந்து நம்பரிங் சிஸ்டம். இதை அப்படியே வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது அன்னெசரி ஃபைண்டிங்ஸ் நியர் மீ. இது நான் செஞ்சதுக்கு ஏயோட ரிஃப்ளெக்ஷன். இது வந்து கண்ணாத்தாள் மூவியில் நடித்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க. A baby resembling me and actually that my picture. கண்ணாத்தா மூவியில் வந்து அவங்க எல்லாருமே நைட்டு விஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி படுத்து தூங்குறாங்க. க்யூட் பாப்பாஸ். ஹவு கேன் சம்ஒன் ஹேட் க்யூட் பாப்பாஸ் which is in uniform and mother the same. இந்த பாய்சன் போட்டதுக்கான டீட்டெயில், என்ன பாய்சன் போட்டாங்கிறத டப்பா. க்யூட் பாப்பாஸ், க்யூட் ஸ்கூல் பாப்பா. அதில் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு கணவரோட டார்ச்சர்னால சாப்பாடு கொடுக்காம, உழைக்க தெரியாமல், காயிலாங்கடை வியாபாரம் பண்ணியாவது உழைச்சிடலாம் அப்படின்னு சொன்ன இது. அண்ட் பிஹோல்ட், இந்த பிக்சர்ஸ், இந்த சினாரியோ எல்லாமே சென்சார் போர்டுக்கு விரோதமாக யூடியூப்பில் பப்ளிஷ் ஆன விஷயங்கள். ரேப் சினாரியோ, இதை சென்சார் போர்டு மறைக்கலை. இந்த வீடியோஸ் யூடியூப்பில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஹாமான ஒரு பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா, ஜோன் அவுட், சோல் லெஃப்ட் சேட்டுன்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை. தே ட்ரஸ்ட் தட் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர். இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண ஒரு பையனோட சீக்ரெட்டாக பப்ளிஷ் பண்ண இது ஒரு வேளை ஒரு பொண்ணாக இருக்கலான்னு நான் கண்டுபிடிச்சேன் அந்த காலத்தில். ஆனால் அங்கே பிரதர்ஷனம் பண்ணும்போது இதில் வந்து எல்லாவற்றிற்கும் அனுமதி இருக்கிறது. இது ஒரு பொண்ணு அனுமதியோடு அங்கே பிரதர்ஷனம் கோயிலுக்குள்ளே. அப்போ காப்பாற்ற வந்த ஒரு பாம்பு, நாகப்பாம்பு, சம் டீட்டெயில்ஸ். இது லிரில் ஆடில் வந்த அழகான ஒரு கேர்ள். அதுக்கப்புறம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணினேன். ட்ரெயினில் இருந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூகுளில் மீனிங் கேட்டபோது ஒரு பொண்ணே கான்வர்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். அஃப்கோர்ஸ் திஸ் கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு, ஒரு பெரிய டீமும் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்கங்கிறத நான் நல்லா நோட் பண்ணேன். இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவங்க டெரரிஸ்ட்டாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கூகுள் ஆக்சஸில் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ தே ain't terrorist but somehow they are culprits said to be. இது நான் ஃபவுண்ட் அவுட் பண்ணது கூகுள்லேயே போட்டு அதுக்கான ஆன்சர் கேட்டுட்டு இருந்தேன். ஐ தாட் வெதர் இட் வில் பி அன் எக்ஸ்ப்ளோசிவ்னு நினச்சேன். ஆனால் ட்ரெயினுக்குள்ளே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டீட்டெயில்ஸ் சே அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுற காலத்துலலாம் பண்ண மாட்டாங்க. இது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அது எப்படி போத்தீஸ்லேயும் சரவணாவில் கொடுக்குற அந்த பேண்டை வச்சு கட்டுவாங்களாம். இதுதான் அந்த ஃபைண்டிங் அவுட். ஸ்பைரோஜென்னா நேம் கூட ஐடென்டிஃபை இருக்குது, ஜூம் பண்ணால் தெரியும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கூகுளில் மீனிங் கேட்டேன். காரணம், ப்ரூவ் பண்ணும்போது கூகுளில் இருக்கிற மீனிங்கை வச்சு தான் யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கேட்க முடியும், உணர முடியும். அப்போ கூகுளில் போட்டவன் எல்லாருமே மதியினர்களா, அறிவில்லாமல் இருந்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும் அல்லவா. நாட் ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் பேட், சம் ஆர் குட்.
திஸ் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன் ஃபவுண்ட் இன் வாஷ்ரூம் ஆஃப் ட்ரெயின். போத்தீஸ் விளம்பரத்துக்காக நாசரேத்தில் மர்கோஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ண ஹெவி ஒர்க்கிங் லேபர்ஸ் அவங்கள ஃபோட்டோ எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும்னு விரும்பினேன். இது நாசரேத் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பேட்ஸ், வவ்வால் உள்ளே போனால் கடிச்சிரும். பகல் நேரத்துலையும் அது மேலே இருக்கு, ஜூம் பண்ணி பார்க்கலாம். தெரி மூவியில் வந்து ஜோசப் விஜய் ப்ளஸ் பாப்பா பேபி. இது ஆட்சி அமைக்கும்போது சட்டசபையில் இருந்து எடுத்த ஃபோட்டோ. எல்லோரும் பிரமிப்போட ஜோசப் விஜய் சிஎம்க்கு லிசன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஸ்டடீஸு, கூகுள் ஸ்டடீஸ். இதெல்லாம் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னா, ஃபுல் புக்கையும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதில் யூ பெட்டர் கோ ஃபார் ஸ்டடீஸ் விச் இஸ் ஹியர். வீரராகவன் போட்டிருந்த அந்த ஸ்டாப் பெல்ட்டில் ட்விட்டுன்னு எழுதிருந்துச்சு. அந்த ட்விட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதில் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், எங்களை உயிரோடு விட்டா அப்படின்னு சொல்லி 2 கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணதுக்கான ரிட்டன் சாக்கில் ஐடென்டிஃபை பண்ண ஒரு இது IWIT ட்ரில்லியன் பணத்தை நாங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்தில் தரோன்ற மீனிங் எக்ஸ்ப்ளனேஷன். இது என்னுடைய ஃபோட்டோ. நேச்சர் பிலாங்கிங்ஸ் அதை நான் சொல்லும்போது, யாரோ ஒரு நல்லவங்க அந்த 2 கவர்மெண்ட்ஸ்லேயும் இந்தியா ப்ளஸ் அதுலேயும் இருந்தவங்க வீரராகவன் செஞ்ச ஒரு பெரிய விஷயத்துக்காகவும், ரெஸ்கியூக்காகவும், கேங் பேங் ரேப்ஸ் தடுக்கிறதுக்காகவும், இன்பிட்வீனில் உள்ள உமர் ஃபரூக்கு தெரியாமலே கேங் பேங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுனால உமர் ஃபரூக் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வாரத்தில் உங்களுக்கு இவ்வளோ பணத்தை செட்டில் பண்ணி தரோன்னு சொல்லி கையால் உமர் ஃபரூக்கே எழுதி போட்ட பிக்சர். நாசரேத்தில் அடிபட்டு மயங்கி கீழே விழுந்து கை பரண்டு கால் பரண்டு கடந்தவரை ரெஸ்கியூ பண்ண செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ. மர்கோஸ் ஸ்கூலுக்கு டீச்சர் இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்த பிக்சர். ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது டியூட் பட மூவி பிக்சர். பிரதீப் ரங்கநாதன் டியூடுடைய கவர் பிக்சர். ரிசம்பிளிங் எ குட் பிக்சரைஸ்ட் photos. I love every man's attire, so I take screenshot. Somehow it will be useful for anyone. Darbar movie Aditya Arunachalam and அங்கே யாரெல்லாம் பேர்ன் ஆனாங்களோ அவங்களோட பிக்சர் மெமோரியல்ஸ். இது ஆலப்புறம் தமிழனில் வந்த தளபதி வெற்றிமாறன் பேசின டாக்டர், 2 குழந்தைங்களுடைய ஆக்சிடெண்ட். அதுக்கப்புறம் தளபதி வெற்றிமாறன் ரெஸ்கியூயிங் எ கிட். This is for the burned kid. அதுக்கப்புறம் கும்பகோண சம்பவத்தில் மெமரிஸ். இது நான் எடுத்த பிக்சர்ஸ், செல்ஃபி பிக்சர்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிங் மை செல்ஃப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி திங். இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தாகா, லோக்கி, தனுஷோட சன். அதுக்கப்புறம் மைட் பி தனுஷோட ஃபேமிலியில் ரிலேட்டிவ் ஆனவங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளாசிக். ஐ லவ் எவ்ரி மாம்ஸ் பிகாஸ் ஐ ஆம் அன் ஆர்ஃபன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கேர்ள்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ரிசம்பிளிங் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இன் தெரி மூவி கரீம். திஸ் இஸ் மை லுக். எப்போவாது மனசில் தோணுச்சுன்னா இப்படி செய்கிறது வழக்கம். மொபைல் ஃபோன் துணைன்னு போட்டிருக்கிற ஒரு இது செம காமெடி. இது சரண்யா பொன்வனனோட வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. கருப்பு மூவியில் வந்த சூர்யாவுடைய ரெஸ்கியூ சினாரியோ. அவங்களோட க்ரை ரிசம்பிள் பண்ணுது, எவ்வளோ பெயின். இது வந்து பழைய காலத்து படத்தில் போட்ட ஒரு டிஷர்ட் ரிசம்பிளிங். அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி போட்டேன். ஐ லவ் தேர் அட்டையர். இது அவ்வளோ நடந்தது ஐடி கம்பெனிக்குள்ளே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூ ஷுட் பி கேர்ஃபுல். சரண்யா பொன்வனன் டீச்சிங் டு த சன் அண்ட் ஃப்ரெண்ட். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அப்புறம் நேச்சர். நான் எடுத்த நேச்சர் பிக்சர் நாசரேத் பக்கத்தில். என்ன சொல்கிறது, சூரியன் மறையும் நேரத்தில் உள்ள இதுக்கு கடற்கரைக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் சூரியன் மறையுது, புரியுதா? ஹலோ, இது சும்மா சாதாரணமாக எடுத்த பிக்சர். இந்த நெத்தியில் போட்டிருக்கிறது கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் கிடைக்குது, ரயில்வே ஸ்டேஷன்.
அந்த காலத்து மூவிஸில் வந்த சென்னை எப்படி இருக்கும், இது கிளாசிக். அண்டு வேட்டையன் மூவியில் வந்த சிச்சுவேஷன்ஸ், சினாரியோ, பிக்சர்ஸ், டீட்டெயிலிங் இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருக்குது, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும். இது அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம மீம்ஸாக வச்சு க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்காக, உங்களுக்கு ஐடியாக்காக, இவ்வளவும் மீம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் அப்டேட் பண்ணுற பிக்சர்ஸ். ஆஃப்டர் ஆல் இதெல்லாமே சென்சார் போர்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட சினிமா காட்சிகள். சினிமா இதில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இதெல்லாம் மீமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்ல வர செய்தியை சொல்லலாம். மீம் போட்டு செத்துட்டு இருந்தீங்களேடா, உங்களுக்கு பிக்சர் போட்டிருக்கிறேன் பாருடா, யூஸ் பண்ணுறடே பாருங்கள். லிசன் பண்ணுற மாதிரி, சீக்ரெட்டாக வீடியோ எடுக்கிற மாதிரி, அந்த இதில் சீக்ரெட்டாக வீடியோ எடுத்துருக்கிறான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். என்ன ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத கிளாசிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதை நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, அதை லிசன் பண்ணுற ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் வேட்டையின் மூவியில் அமிதாப் பச்சன், இதை லிசன் கீனாக அப்சர்வ் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க ரெப்ரசன்ட் பண்ணின ஃபோட்டோ பிக்சரில் காணப்பட்ட எல்லா விஷயங்கள், இது எல்லாமே கீனாக அப்சர்வ் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ். 2 லேப்டாப்ஸ் மட்டும்தான் எரியுது, மற்றவங்க யாரோடது லேப்டாப்ஸோட இந்த ஹெட்லைட் எரியலை. அதை கூட கவனிக்காமல் அவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத மூவியில் காமிச்சிருக்காங்க. இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் போலீஸ் அகாடமியோட பில்டிங் சுத்தம் பண்ணாமல் இருக்குதுங்கிறத காட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு வேளை ரியல் லைஃப்பில் இருந்தால் சுத்தம் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும். தெரிந்துங்கப்பா. இது காயத்ரி மேடம் ஃபைட் பண்ணதா நியூஸில் வந்தது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன். செயின் ப்ரொடெக்ஷனை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், யார் கல்ப்ரிட்டுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. செந்தில்குமார் செய்தியாளர். அவங்க பயங்கரமாக அரைஞ்சிருக்காங்க. பப்ளிக்னு பார்க்காம ஃபைட்டிங் ஸ்கில்லை காமிச்சிருக்காங்க. வீடியோ பிரபலமாக இருக்குது, யூடியூபை பார்க்கவும். முருகனோட சின்ன குழந்தைய ஃபோட்டோ இது. An officer was harmed here, military officer. ஸோ அவங்களோட இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நியூ பைசைக்கிள், திருநெல்வேலி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் கிடைக்கிது. 9,000. இது லவ் பண்ணுற பசங்களும் பொண்ணுங்களும் பாளையங்கோட்டையில் என்ன எழுதி வச்சுருக்காங்கங்கிறது. திருந்துங்கப்பா, பெற்றோர்கள் தெரிஞ்ச அடித்தடி. இது ஏரலில் எடுத்தது. அன்க்ளீன் என்விரான்மெண்ட், ஃபுல்லாக ஈச்சி அடைஞ்சிட்டு கிடந்துச்சு. ஃப்ளைஸ். இது பசங்க லவ் பண்ணுற பசங்க 4 கீ செயினை மாட்டியிருக்கிற பேகு. டேரெக்டாக பார்த்து போல்டாக ஃபோட்டோ எடுத்து காந்தி கோட்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங்ஸ். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வந்த டாக், அந்த பிக்சர்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஷாம்பு பாட்டில்ஸ் அந்த காலத்தில் என்னது, எந்த இடத்துல அதை வாங்கினாங்கிறது கூட குறிப்பிடுறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மூவி, யூ கேன் யூஸ் இட் அஸ் அ மீம் டூ. இது நான் பேசும்போது கொஞ்சம் ஸ்டக்காகி வருது. ஆனாலும் ஐ கேன் டூ திஸ் ஆல் த வே. மெதுவாக காட்டுறேன், சொல்கிறேன். இது எல்லாமே பிரபலமானது டிகேயோட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. அதில் அங்கே வந்து சாலிட் எவிடன்ஸாக என்ன 2 விஷயங்கள் இருந்தது அப்படின்னும் அதை மையப்படுத்தி வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். எந்த இடத்துல என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். இது அவங்க டிகேயோட எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி இருக்காங்க. கோப்ரா மூவியில் வந்த விஷயங்கள், டீட்டெயிலிங், அதோட கன்னில் என்ன எழுதியிருக்குங்கிறத கூட நோட் பண்ணலாம். இதெல்லாம் கீனாக அப்சர்வ் பண்ணால் தான். இதெல்லாம் எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக, யாராவது ஒருத்தர் எங்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணுற இவர் வந்து ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் பேட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், எனக்கு மூவி பார்க்குற பழக்கமே இல்லை. பார்த்தா ஒரே ஒரு வீடியோவை தான் பார்ப்பேன், 20 நிமிஷம்.
அவளும் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். திஸ் இஸ் மீ. And this is me too. This is me, and you can find me here too. This is me before my father's shop. Once it was my father's shop. Now it is not. Master movie detailing. மீமா யூஸ் பண்ணலாம். Savita, good looking. Nearby tomboy girl, good looking. ஓட்டில் அவங்க அப்பாவும் காப்பு போட்டிருக்கா பாருங்களேன். என்ன பொண்ணு. பார்கவுக்காக எல்லாரும் ஓட்டு கேட்கும்போது யாரெல்லாம் பார்கவோட டீம்? சாரும் நம்ம சவிதாவும் ப்ரைவேட்டாக பேசிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா? தனியாக ஜேடி அட்வைஸ் கொடுக்கும்போது எழுந்தது, போலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக கையெழுத்து போடுன்னு சொன்னது. சவிதா யூஸ் பண்ண ஹீரோ பென் சின்ன வயசு பென்னு சொல்லலாம். இது அந்த மாஸ்டர் மூவியில் என்ன செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க, அந்த என்ன தீம் கலரு, அதன் மொபைல் நம்பர் கூட இருக்கும். ஜூம் பண்ணால் தெரியும். கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடந்திருக்கு. இது நம்ம சிங்கம் மூவியில் வந்த அந்த பொண்ணு நான் மகாநாள் இருக்கா. அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்க.